பிஸ்மில்லா. இது எங்களுடைய நண்பருடைய மகன், நண்பர் இலியாஸ் அவர்களுடைய மகனாருடைய 2வது மகனுடைய கல்யாணம். பள்ளப்பட்டியில 21/6 கல்யாணம் முடிஞ்சு. இன்னைக்கு ரிசப்ஷன் சொல்லிட்டு திருச்சிக்கு அடுத்த ஒரு 18 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய லால்குடி அந்த ஊருக்கு கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்காக வந்தோம். ரிசப்ஷன் தான் இந்த ஊர்ல எப்படின்ட்டாக்கா, நான் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாலில் உட்கார்ந்துருந்தேன். எல்லா மக்களும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லா மதத்தினரும் வந்து கலந்து ஒன்னா இருக்காங்க இந்த ஊர்ல. இந்த ஊர்ல நல்ல சிறப்பாக கொண்டாடினாங்க. பாக்கி ஒன்றும் ஃபங்க்ஷன் இல்லை. ரிசப்ஷன்டாக ஜஸ்ட் வந்து எல்லாரும் கை கொடுப்பாங்க, கிஃப்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ளை பெண் அப்படியே உட்கார வச்சிருந்தாங்க மேடையில. அதோட நாங்கள் நிறைய பேர் வந்தோம். எல்லாமே ஆட்கள் எல்லாம் பிரிஞ்சு சாப்பிட போயிட்டாங்க. அத வந்த இடத்துல ஒரு சின்ன லைவ் தொடர் போடுவோம்னு சொல்லிட்டு வர்ற மக்கள் எல்லாம் கை கொடுத்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, வாழ்த்துறாங்க, அவங்களுக்காக ப்ரே பண்றாங்க, அவ்வளவுதான். எல்லாம் போட்டோகிராஃபர் நின்று போட்டோ எடுத்து வருவாங்க. பாக்கி யாரும் லைவ்ல விட்ட மாதிரி தெரியல. நான் தான் இதை லைவ்ல விட்டுருக்கேன். நிறைய படமும் எடுத்திருக்கேன். அந்த படத்தையும் தொடர் நான் இதுல போடுவேன். மக்கள் பாக்கி எல்லாமே சாப்பிட்ற ஹாலுக்கு போயிட்டாங்க. நான் எல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஃபங்க்ஷன் இல்லை, சும்மா ஜஸ்ட் அவங்க கை கொடுத்து அவங்களுக்காக வாழ்த்தி கிஃப்ட் பண்றது தான். அதனால இது என்னுடைய நண்பர் மாயத்துல இருந்து இருக்காங்க, ஹசன் அலின்னு சொல்லிட்டு பத்திரிகாரு. பாக்கி அவர்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. லைவ்ல போகுது தம்பி, ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அவருடைய கூட்டாளி இருக்காங்க பிள்ளைங்க. ஓகே, இது பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்க்கறது தான் வந்து உட்கார்ந்து அங்கே கூட்டம்லாம் கலைஞ்சிட்டாங்க. நான் இதுக்கு பிறகு ஏதோ மீட்டிங் நடக்கும், துவா ஓதுவாங்க, வாழ்த்துவாங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த ஊர்ல எல்லாமே எல்லா மதத்தினரும் சேர்ந்து செய்யக்கூடிய செயலா இருக்கிறதுனால வர்றாங்க, வந்து கை கொடுக்குறாங்க, நின்று ஸ்டில் போட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டாங்க. நாங்க இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்துல பள்ளப்பட்டியில போக முடியல. அதுக்காக இந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டோம். அந்த ஃபங்க்ஷன்ல முடிச்சுட்டு பாக்கி எல்லாமே போயிட்டாங்க. எல்லாம் ஆளை விட்டு கீழே போயிட்டாங்க 2வது மாடிக்கு. இது லால்குடி மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய சரோஜா ஹால் பேரு. ஓகே, மணமக்கள் நீடு வாழணும்னு துவாச்சிரும். மணமக்கள் எல்லா வளமும் பெற்று பறக்கத்தா வாழணும், பிள்ளை குட்டிகளோட வளமா இருக்கணும், செல்வ செழிப்போடு வாழணும்னு நானும் இந்நேரத்துல வாழ்த்துக்கிறேன். பெண்களும் இங்கே சேர்ந்து தான் உட்காந்துருக்காங்க. எல்லாமே பெண்கள் காட்டவனா தம்பி எப்படி எல்லாமே ஸ்டில் போட்டோ நின்று எடுத்துக்கிறாங்க. எல்லாமே கூட்டமா வந்து நின்று ஸ்டில் போட்டோ எடுக்கிறாங்க எல்லாமே. அதான், வேற ஒன்றும் இல்லை. இது திருச்சியிலேருந்து அரியலூர் போகுது. அரியலூர் பெரம்பலூர் இந்த ரோடு போகிற ரோடு. எங்க முன்னாடி தம்பி உடனே எடுக்கிறேன். தம்பி வந்து வீடியோ எடுக்கிறத பார்க்குறாப்புல. எந்த ஊர் தம்பி உனக்கு? எந்த ஊர்? பள்ளப்பட்டியா? பள்ளப்பட்டிலாம் வந்துருக்கியா? சரி, சந்தோஷம். ஓகே, வாழ்த்துக்கள். இது லைவ் போயிட்டு இருக்கு தம்பி. உங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? அவரு மாப்பிள்ளை என்ன வேணும்? மாமாவா? ஓகே ஓகே, அவருடைய மருமகன்கிறாப்ல. இது எல்லாமே வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாமே கிஃப்ட் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. அதான், வேற ஒன்றும் ஃபங்க்ஷன். அதுதான், இதான் ரிசப்ஷன். என்ன தம்பி? ஓகே, பாக்கி பெண்கள் செயல பெண்கள் அங்கே வந்து கொடுக்குறாங்க. பெண்கள் இது எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்று எல்லாமே ஒற்றுமையா மாமா மச்சானா அண்ணன் தம்பியெல்லாம் உறவாக வாழ்றாங்க. சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிறனால நம்மளுக்கு ஆச்சு. பாருங்க, சந்தோஷம். பாருங்க, சும்மா ஒரு லைவ் போகுது. சும்மா நம்ம நிறைய லைவ் பாக்குறாங்க நண்பர்கள். அதுக்காக எந்த ஊர் நமக்கு? பள்ளப்பட்டியா? உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ள? டைம் மாமாண்ணா? சரி, இன்ஷால்லா எல்லாம் பாக செய்யட்டும். சரி, சந்தோஷம். இன்ஷால்லா அவங்க ரிலேஷன் உட்காந்துருக்காங்க. சில வாரக்கெல்லாம் எல்லாம் பறக்க செய்யணும்னு சொல்லிட்டு நேரத்தில் துவாச்சுவோம். 5 சகோதரர்கள் பார்க்குறிய. இது திருச்சியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய லால்குடிங்கிற ஊர். மாற்று மத சகோதரர்கள் தான் இங்கே நிறைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்றாங்க, ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்றாங்க. இதெல்லாம் காலியாக இருக்கு. எல்லாமே உட்காந்துருந்துட்டு எல்லாமே சாப்பிட்றதுக்கு கீ ஹாலுக்கு போயிட்டாங்க. இந்த ஹசரத்து என்னுடைய நண்பரும் கூட, நீண்ட கால நண்பர். சரி, இன்ஷால்லா துவாச்சிங்க. எல்லாம் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளும் துவாச்சியும். அல்லாஹ் இவர்கள் எல்லா வயலும் ஒற்றுமை ஆகிட்டும், இருவர்களும் நீண்ட ஆயுளுடன் வாழட்டும், மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளுடன் வாழட்டும் என்று சொல்லிட்டு துவா செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லா வளமும் பெற்று செல்வ செழிப்போடு வாழணுன்ட்டு
உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மக்களுக்காக நானும் துவா செய்கிறேன். நம்ம நண்பர் ஹசன்லையும் துவா செய்கிறாரு. ஓகே, இன்ஷால்லா உங்களுக்கு நல்லா பார்க்க செய்யட்டும். வாழ்த்துக்கள்.